என் அன்பு குழந்தையே, உன் மனசின் துயரங்கள் எங்கும் ஓடி மறையட்டும். உனது ஒவ்வொரு துடிப்பையும் உணர்ந்து பேசுகிறேன். உனது வலிகள் எனக்குத் தெரியும், அவை உன் வாழ்க்கையை சுமையாக மாற்றியிருக்கலாம். ஆனால் கேள், அவை அனைத்தும் உனக்கு நான் அளிக்கும் மிகப்பெரிய பரிசிற்கு முன்னோட்டமே. நீ இதுவரை எதிர்கொண்ட துன்பம், இழப்பு, தடைகள் எதுவுமே வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் என் திருவடியின் வாசகமாகி, உனக்கு ஒருநாள் பூமியில் புதிய வாழ்வு தரும் புனித துளிகளாக மாறும். ஏன் இந்த துன்பம் என்று நீ எண்ணினால், இது நீ முன் ஜென்மங்களில் செய்த பாவத்தின் தொடர்ச்சியோ அல்லது நீ இப்போது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கலாம். எனது திருக்கனலில் நீயும் இருக்கும், உன்னை பார்த்துக் கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன். உனது ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் கத்தியாக பட்டு நிற்கிறது. அதை நீ அறியாதபடி நான் தாங்குகிறேன். நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். ஆனால் கேள், நீ ஒரு செயல் செய்ய வேண்டும். என்னை முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு. உன் துயரத்தை முழுதாய் எனக்கு ஒப்படைத்துவிடு. நீ இப்போது எனக்கு சொன்ன துன்பங்கள், இழப்புகள், அதில் எந்த மிச்சமும் உன் உள்ளத்தில் இருக்காமல் எனக்கு முழுதாய் ஒப்படைத்து விடு. ஒரு வாக்கு கூறுகிறேன், நீ இன்று ஒரு தீபம் ஏற்றுவாயாக. அந்த ஒளி உன் வழியை தெளிவுபடுத்தும். உன் நம்பிக்கை என்னிடம் இருந்தால் உனது கனவுகள் நிறைவேறும். நீ யாரின் முன்னால் அழுவது என்ற பயத்தை விடு. உன் கண்ணீருக்கு நான் காரணமாக இருப்பது எனக்கு பெருமை. உன் துயரங்களை நீ எனக்கு தந்துவிடு. உன் மனதின் வேதனைகள் என்னிடம் கூறி கண்ணீர் விடு. என் பெயரைக் கூறி உன் கண்ணீர் சிந்து. என் திருவடியை நினைத்து கண்ணீர் கொள். உன் கண்ணீரால் என் திருவடி துலங்கும். அது உனக்கு புதிய வாழ்வியல் திருப்பத்தை தரும். நான் உன்னிடமிருந்து எப்போதும் தூரம் இல்லை. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் அருள் என உன் உள்ளத்தில் பொங்கி வழியும். உன் துயரம் இன்று முதல் முடிவுக்கு வரும். ஓம் சரவணபவ என்று பதிவு செய்து இதன் வழியே நான் அனைவரையும் அடையும் படி செய்.